இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பிற்கு எதிர் நடவடிக்கையாக அந்நாட்டிற்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்திய தபால் துறை அறிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை காரணம் காட்டி வரி மேல் வரியாக அமெரிக்கா வரி விதித்த நிலையில் இந்தியாவின் நடவடிக்கை கவனம் ஈர்த்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெறும் போரை காரணம் காட்டி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை குறிவைத்து வரி விதித்து வருகிறது அமெரிக்கா. 50% வரி என்பது பெரிய அளவில் பிரச்சினைக்குரிய விஷயமாக இருக்கும் நிலையில் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி அஞ்சல் சேவை மூலம் அனுப்பப்படும் $800 வரை மதிப்புள்ள பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த வரி விலக்கை அமெரிக்க அரசு விலக்கிக் கொண்டதை தொடர்ந்து அந்நாட்டுக்கான அஞ்சல் சேவையை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. $800 வரை மதிப்புள்ள சர்வதேச அஞ்சல் பொருட்களுக்கான வரி விலக்கு 2025 ஆகஸ்ட் 29 முதல் திரும்ப பெறப்படும் என்று அமெரிக்க அரசு அறிவித்திருந்தது. இருப்பினும் $100 வரையிலான பரிசு பொருட்களுக்கு தொடர்ந்து வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அமெரிக்க அரசின் உத்தரவை அடுத்து அந்நாட்டிற்கு செல்லும் விமான நிறுவனங்கள் ஆகஸ்ட் 25க்கு பின் அஞ்சல் மூலம் சரக்குகளை ஏற்க இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளன. மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் அனைத்து வகையான அஞ்சல் பொருட்களின் முன்பதிவையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்திய அஞ்சல் துறை முடிவு செய்துள்ளது. அதே சமயம் விலக்கு அளிக்கப்பட்ட பொருட்களுக்கான சேவை தொடரும் என தெரிகிறது. அனைத்து பங்குதாரர்கள் உடனும் ஒருங்கிணைந்து சூழ்நிலையை அஞ்சல் துறை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. விரைவில் சேவைகளை இயல்பாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. இந்த சூழ்நிலைகள் காரணமாக அமெரிக்காவிற்கு அனுப்ப முடியாத பொருட்களை அனுப்ப ஏற்கனவே முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்கள் தபால் கட்டணத்தை திரும்ப பெறலாம். வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு அஞ்சல் துறை ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதோடு அமெரிக்காவிற்கு முழு சேவைகளையும் விரைவில் தொடங்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாக உறுதி அளித்துள்ளது.